பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது தெரியலை அவங்களுக்கு. ஷோல்டரில் மாட்டிட்டு தான் பேக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 40 மினிட்ஸ் பர் டேக்கு எனக்கு சேவ் ஆகுது. நமக்கு பே பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16 ரூபா. இன்னைக்கு டே 131. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரு கொடுக்க போனேன். அந்த பிளேஸ்க்கு போயிட்டேன். பட் அப்பார்ட்மெண்ட்டு எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் அந்த இடத்துல தான் இருக்குங்கிற மாதிரி மேப்பில் காமிக்குது. ஒரு அம்மாட்ட அவங்க என்னன்னா தெரியலப்பா அப்படின்ட்டாங்க. நோட் பண்ணுற மாதிரி ஒரு நேமே இல்லை. ஸோ உள்ளுக்குள்ளே தான் வந்துட்டு அது எழுதி சும்மா சின்ன போர்டில் வந்து வச்சுருக்குறாங்க. பார்த்துட்டேன். கொடுத்துட்டு வரக்குள்ள வந்துட்டு யோசித்தேன், பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது தெரியலை அவங்களுக்கு. அப்புறமா வெளில வராங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா அதான் தெரியல அப்படிங்கிறாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சிட்டேன் அவங்கள. ஏன்னா இது இப்போ நகர வாழ்க்கைங்கிறது இதானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த சொன்னோன்னு தான் எனக்கே மனச ஆரம்பிச்சு. பரவாயில்ல, இல்லைன்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஈவினிங் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 7 to 10. அப்புறம் இத்தனை மந்த்தாக வந்துட்டு நான் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த டைமில் நான் வந்து ஷோல்டரில் மாட்டிட்டு தான் பேக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆர்டருக்கும் பிக்கப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டைமில் வந்துட்டு பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட்பாரில் மாட்டி விட்டுட்டு திரும்ப எகெயின் ஷோல்டரில் மாட்டிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பைக்லேயே வச்சு டைப் பண்ணிட்டேன். நமக்கு நிறைய டைம் கிடைக்கிது. எப்படியும் 1 to 2 மினிட்ஸாவது எடுத்துரும். இந்த மாதிரி வைக்கக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஆர்டர்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா 40 மினிட்ஸ் பர் டேக்கு எனக்கு சேவ் ஆகுது. யாரும் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு டைப் பண்ணிகிட்டே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு டைம் சேவ் ஆகும் நிறையா. இப்போ டைம் 10 o'clock ஆகுது. கடைசி ஆர்டர் 20th ஆர்டர் வந்துட்டு 10 கிலோமீட்ரு இப்போ அவுட் ஆஃப் ஜோன் ஆகிடுச்சு. அது அங்கேருந்து இங்கே திரும்ப வந்துட்டு ஒரு மேப்பில் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் 9.5 கிலோமீட்டர்ஸு. 10 கிலோமீட்டர்னு வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கு வந்து அவனுங்க நமக்கு பே பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16 ரூபா. சும்மா கொஞ்சம் நேரம் நிற்போம். இப்போயே ஆர்டர் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வந்துட்டு அங்கே கிட்டே போயிட்டு அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான்.